ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் தொடர்ந்து உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாதாடக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஜோதிமணி அவர்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, இந்திய நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை சஸ்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய வேட்பாளர். அங்க அப்படிதான் எதிர்த்து கேள்வி கேட்டா சஸ்பெண்ட், வெளியில இருந்து எடுத்து கேட்டீங்கன்னா இல்லையா? நம்ம மாவட்ட செயலாளரை எத்தனை மாதங்களாக உடல்நிலை சரியில்லை என்றாலும் சிறையிலே அடைத்து சொல்லுவாங்க பெயில் தான் நார்மல், எல்லாருக்கும் பெயில் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பெயில்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் உடல்நிலை சரியில்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் மறுக்கப்படுகிறது. விட்டுருவாங்க தேர்தல் முடிஞ்சோன்னா, ஏன்னா பயம் இல்லையா? அப்படியாவது அவர் உள்ள இருக்கும் போதே இங்க ஒருத்தர் நிக்க மாட்டேன்னு கரூர்ல நின்னா இங்க இருந்து என்னமோ சொன்னாலே 2 தகர பெட்டியோட பேண்டோட போய் இறங்கினவர். அதனால அங்க ஓடி போய் கோயம்புத்தூர்ல இப்ப நிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த 40 தொகுதியிலையும் ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. தினம் போய் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யாரும் எண்ண முடியாது. அதுதான் அவர் படித்த படிப்பு. அதுக்குன்னு தனியா ஏதாவது டியூஷன் எடுத்து படிச்சாரான்னு தெரியல. தினம் எதை கேட்டாலும் பொய் பொய் பொய். அது மட்டும் இல்ல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சவர் 20,000 புத்தகம் படிச்சிருக்காராம். ஒரு 5 வயசுல இருந்து பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்குமா புத்தகம்? அதான் நல்லா ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க 5 வயசுல இருந்து ஆரம்பிக்கும். அவருக்கு இப்ப இருக்கிற வயசு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 புத்தகம் படிச்சிருந்தாதான் அவருக்கு 20,000 புத்தகம் படிச்சிருக்க முடியும். நம்முடைய பிரதமர்